ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீதக்ஷணாம் முட்டையே நமோ நமகா. இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர், ஒரு குரு தேவைப்படுகின்றது. அப்படி எப்பொழுதும் எந்த காலத்திலும் ஒவ்வொரு குலத்திற்கும் மனித குலம், தாவர குலம், பிராணிகள் குலத்திற்கெல்லாம் ஒரு குரு உண்டு. உதாரணமாக எறும்பு குலத்திற்கு பிப்பிலாத மகரிஷி, பாம்பு சர்ப்பம் இவைகளுக்கெல்லாம் ஸ்ரீ அஸ்தீக மகரிஷி. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் குரு உண்டு. ஆனால் வேதத்திற்கு முதன்மையான இடத்தை பார்ப்போம். சுவாமிக்கு பெயரே சாம வேதீஸ்வரர். வேதத்துக்கெல்லாம் பல இடங்களிலே வேத சக்திகள் நிறைந்து இருக்கின்றது. ஆனால் சாம வேதம் என்று சொல்கின்ற சாம கானம் நிறைந்து இருக்கின்ற அற்புதமான புண்ணிய பூமிதான் ஸ்ரீ சாம வேதீஸ்வரர். இந்த ஆலயம் எங்கே இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் அநேகமாக தெரியும். தெரியாதவர்களுக்கு இது சொல்லவும், திருச்சிராப்பள்ளி அங்கிருந்து லால்குடி மார்க்கத்தில் செல்லும் பொழுது திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வரர். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் பல முறை எடுத்து உரைத்தார். அப்படி அந்த திருக்கோவிலுக்கு சென்று சுவாமியை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உடனடியாக நல் பலன் கிடைக்கும், அப்படி என்று பல ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு 3-4 பகுதிகளாக பிரித்து பார்ப்போம். இங்கே உள்ள ஆலயத்திலே நீங்கள் முதலிலே கொடிமரத்தை வணங்கி, அங்கே உள்ள கொடிமரத்து பிள்ளையாரை வணங்கி, அப்படியே நேரடியாக பிரகாரங்களை சுற்றி வாருங்கள். அதாவது பெரிய பிரகாரங்கள், அதுக்கு தான் பிரம்ம பிரதட்சணம். கோயிலுடைய ஆலயத்தினுடைய உள்பிரகாரம் ஒன்று உண்டு. பல இடங்களிலே 5 பிரகாரங்கள் உண்டு. உதாரணமாக திருவாரூர், திரு ஆனைக்காவல், இப்படி பல பிரகாரங்கள் உண்டது. ஆயினால் நீங்கள் பிரம்ம பிரதட்சணம் என்று சொல்வாளே, இந்த சாமவேதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நந்தவனங்களை தரிசனம் செய்து, அந்த நந்தவனத்தில் உள்ள பூச்செடிகளுக்கு நல்ல உரமிட்டு தண்ணீர் ஊற்றி யார் ஒருவர் வழிபடுகின்றாரோ அவர்களுக்கு வற்றாத செல்வம் கிடைக்கும். இங்கு செல்வ அபிவிருத்தியை முதன்மையாக பார்ப்போம். இப்படி நீங்கள் செய்துவிட்டீர்கள். இப்பொழுது ஆலயத்திற்குள் நுழைந்து மறுபடியும் உள்ளே உள்ள பிரகாரத்தை சுற்றி வாருங்கள். இங்கே முக்கியமாக இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் பலாமரம். எந்த ஆலயத்திலே பலாமரம் தல விருட்சமாக இருக்கின்றதோ இந்த ஸ்தல விருட்சத்திலே, குறிப்பாக இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியினுடைய அருகிலே தென் திசை கடவுளான குரு பகவான் வீற்றிருக்கின்ற அவருக்கு பக்கத்திலே இந்த பலாமரமானது தல விருட்சமாக அமைந்துள்ளது. பெரும் பாக்கியம். பிள்ளை பேரு எத்தனையோ பேருக்கு பல வருடமாகியும் திருமணமாகியும் நல்ல குழந்தையே பிறக்கவில்லை. பிறந்த குழந்தை சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தால் அது சரியாக பேசவில்லை, படிக்கவில்லை, முன்னேற்றமே இல்லை. அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வறுமை தாண்டவமாடுகின்றது. கவலையே பட வேண்டாம். இங்கே உள்ள பலாமரத்திற்கு ஆலய முன் அனுமதி பெற்று கையால் அரைக்கப்பட்ட மஞ்சள் குங்குமம் சாத்தி புது துணிகளை உடுத்தி அருகிலே பக்கத்திலே 2 அடி தூரத்திலே அமர்ந்திருக்கின்ற உலகத்திலே எங்கும் காணாத மிக மிக சிறப்பு வாய்ந்த தட்சிணாமூர்த்தியை, குரு பகவானை அங்கே நேரடியாக சிறிது நேரம் மனமாற அங்கே உட்கார்ந்து கண்ணை மூடி தியானம் செய்து நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நன்றாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை விரும்பி கேட்டாலும் இந்த தட்சிணாமூர்த்தி பகவான், இந்த குரு பகவான் அப்படியே அங்கே எழுதி கையில் கொடுத்து விடுவார். ஆகையினால் மிக மிக கவனமாக தேவையானவற்றை முன்பாகவே மனதிலே பிடிக்கவில்லை என்றாலும் கையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஒரு தனி காகிதத்திலே பேப்பரில்
எழுதி வைத்து கொண்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு பாதுகாப்பாக தூரத்திலே சுத்தமான நெய் இருந்தால் ஏற்றவும், இல்லை என்றால் சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு, அதாவது குருவுக்கு உள்ள விளக்கு 3 விதமாக ஏற்றுவதும் நல்லது. இல்லை என்றால் அவரவர்கள் வயதுக்கு ஏற்ற அளவிற்கு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். இதற்காக ஒவ்வொரு குருவாரமும் வியாழக்கிழமையிலே பசும் தயிர் எல்லாமே சுத்தமான பால் தயிரினால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை வஸ்திரத்தை உடுத்தி அவருக்கு அர்ச்சனைகள் செய்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், இப்படி எலும்பிச்சம்பழ சாதம், கலவை சாதம், சித்திரான்னங்கள் படைத்து தானம் கொடுத்து வழிபடுங்கள். இதை ஒரு குறைந்தது 6 வாரம் 6 வியாழக்கிழமை விரதமாக இருந்து நீங்கள் வேண்டி வந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை பற்றி கவலையே பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே வறுமைதான் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக குபேர செல்வ யோகத்தையும் கொடுப்பார். அதில் எந்த விதமான கவலை கிடையாது. இந்த கோவிலிலே சாம வேதம் தெரிந்தவர்களை வைத்து சாமகானம் என்கின்ற வேத மந்திரத்தை ஓத வேண்டும். சாம வேதம் என்று சொல்லக்கூடாது, சாமகானம். இங்கே தமிழ் முறையிலே அற்புதமான சாமகானம் வாசிக்கின்ற அற்புதமானவர்கள்லாம் வாழ்ந்தவர்கள். இங்கே ஆனாய நாயனார் தனது புல்லாங்குழலை மாடு மேய்க்கும் இடத்திலே இருந்து தனது மூங்கில் குழாயை ஊதும் பொழுது 5 எழுத்தை அதில் ஊதினார். நமச்சிவாயம் என்கின்ற மந்திரத்தை ஓடும்போது அருகில் உள்ள பசுக்கள் அத்தனையும் கூட்டமாக ஓடி வந்த இடம். இதே ஸ்தலத்தில் பிறந்து இதே ஸ்தலத்தில் முக்தியடைந்த ஆனாய நாயனாரை வணங்குங்கள். காரணம், அந்த கோகுல கிருஷ்ணன் தான் சந்தான பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை நன்றாக தருவார். இங்கே உள்ள ஒவ்வொரு இறைவனும் மிக சிறப்பு மிக்கதாக உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாமல் எல்லாமே ஸ்வேத வர்ணம், வெள்ளை வர்ணத்திலே இருப்பார். அபூர்வமான சக்தி வாய்ந்த கோவில். 2வது லக்ஷ்மி, மகாலட்சுமி பூஜை செய்த பானலிங்கம். இந்த பானலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து நல்ல இலுப்பை எண்ணெயால் விளக்கேற்றி உங்களது பிரார்த்தனைகளை வைத்துவிட்டு உடனே நிறைவேறிவிடும். அதை மீண்டும் அங்கே பிரார்த்தனையை முடித்து விடுங்கள். 2வது, இங்கே உலகநாயகி, தமிழில் சொல்லும்போது உலகநாயகி, பிரகத் நாயகி என்று சொல்லுவோம் இல்லையோ, அந்த அம்பாளுக்கு நல்ல புது புடவை வளையல்லாம் போட்டு சாத்தி நல்ல அலங்காரம் பண்ணி இங்கே வழிபட்டு வந்தால் திருமணமாகி சீமந்தம் வம்சவனம் உடனடியாக நடைபெற்று நல்ல புத்தி கூர்மையுள்ள தெய்வ சக்தி உள்ள ஞான பிரகாசமான குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே உள்ள சனீஸ்வர பகவான் அளவற்ற சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவான். இந்த ஆலயத்திலே குறைந்தது இந்த சனீஸ்வர பகவானை சுற்றியாவது ஆலயத்திலே முன் அனுமதி பெற்று ஒட்டடை அடிப்பது, அதாவது சுண்ணாம்பு பூசுவது, ஒயிட் வாஷ் செய்வது, இதையெல்லாம் செய்து கொடுத்தால் இரும்பு வியாபாரம் செய்கின்றவர்கள், ஹார்ட்வேர்ஸ், மேலும் டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் வைத்து நடத்தி கொண்டு வருபவர்கள், இரும்பையே தொழிலாக கொண்டு வாழ்பவர்களுக்கெல்லாம் இங்கே இந்த சனீஸ்வர பகவான் அளப்பரிய கருணா கடாட்சம் கொண்ட சனீஸ்வர பகவான் இவருக்கு அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம், கருநீல வஸ்திரம் சாத்தி, இங்கே நீலாஞ்சனம், நீல விதமான புஷ்பங்களை சாத்தி அர்ச்சனை செய்து கருவேப்பிலை பொடி சாதம் படைத்து எல்லோருக்கும் தானம் கொடுங்கள். சனி நாள், தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி, சனி மகாதசை, இப்படி சனியனே சனியனே என்று சில பேர் சொல்லியிருப்பீர்கள். அதற்கு ஒரு பாப நிவர்த்திக்காக இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்படி செய்து எள் முடிச்சு அல்லது மந்த வேக கச்சை தூபம் நமது ஆசிரமத்தில் கிடைக்கும், வந்து ஏற்றி இங்கே ஹோமங்கள் செய்யலாம், யாகங்கள் வளர்க்கலாம். செய்து ஒரு 3 சனிக்கிழமை, குறிப்பாக மக நட்சத்திரம் சனிக்கிழமை 2ம் சேர்ந்து வந்தால் வழிபட்டு நல்ல பலாப்பழத்தினுடைய சுளைகளை இங்கே வந்து வைத்து அதை அந்த பழத்தை வெட்டி சுத்தமாக
எதுவும் பேசாமல் மௌனமாக அந்த பலாச்சொலையை கொட்டை எடுத்து மலைத்தேனில் பெரும் பாத்திரத்தில் ஊற்றி எல்லோரும் சேர்ந்து செய்கள் இறைவனுக்கு படைத்து அந்த பலாச்சொலையும் தேனையும் நிறைய எல்லோருக்கும் தானம் கொடுக்க கொடுக்க என்ன வரும்? குபேர் செல்வ கடாட்சம் அருவி போல் கொட்டும். இந்த வருடம் இப்பொழுது நம்ம சித்திரை மாதம் பராப வருஷத்திலே இருக்கின்றோம். அநேகமாக எல்லா கிரகங்களும் கால சர்ப தோஷத்தில் இருக்கின்றது. ராகு மற்றும் கேது ராகுவானவர் கும்ப ராசியிலும் கேதுவானவர் சிம்ம ராசியிலும் இருக்கின்றார். ஆகையினால் இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காலசர்ப தோஷமானது சர்வசாதாரணமாக வந்துவிடும். இதில் சந்திரமூர்த்தியான சந்திர பகவான் நட்சத்திரத்தில் மாறி வரும்பொழுது ஏதோ சில குறைபாடுகள் இல்லாமல் கொஞ்சோண்டு நிவர்த்தியாக இருக்கலாம். ஆனால் இங்கே பிறந்த நாள் ஆயுஷ்ய ஹோமம், புத்திரகாமேஷ்டி யோகம், இப்படி புத்திரகாமேஷ்டி யாகம், அந்த யோகத்துக்கு இங்கே உள்ள இடத்திலே இந்த யாகங்கள் செய்து இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்தமானது அற்புதமான லட்சுமி கடாட்சம் தருகின்ற லட்சுமி தீர்த்தம். இங்கே வெள்ளிக்கிழமை துவாதசி இவைகளில் இந்த தீர்த்தத்தில் தாமரை மலரில் தர்பை சட்டம் வைத்து இதே ஆலயத்தில் முன் அனுமதி பெற்று தர்ப்பணம் கொடுத்தால், தெற்கு திசை நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் எப்பேறுபட்ட பித்ருசாபங்கள் நீங்கி தரித்திர நிலை வராது. ஒருவரிடம் ஒரு காசுக்கோ பணத்துக்கோ பொருளுக்கோ கையேந்த வேண்டிய நிலைமை வரவே வராது. அப்படி சக்தி வாய்ந்த இந்த சாமவேதீஸ்வரர் கோயிலுக்கு மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி வருகின்றது. முன் அனுமதி பெற்று பிறகு 2வது பாகத்திலே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்படும். இங்கே யோகேஷ் அம்பிக்குருக்கள் மிக மிக எளிமையாக முழுமையாக நல்ல விதமாக உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பார். திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வரர் கோயிலுக்கு இப்பொழுதே விடுமுறை நாட்களிலும் செல்லலாம். காரணம், இப்பொழுது இருந்து ஆரம்பித்து ஒரு 3 மாத காலத்திற்கு மாதத்திற்கு 4 வியாழக்கிழமை வரும். வளர்பிறையில் 1வது தேய்பிறையில் 1வது இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும், இந்த ஆலயத்திற்கு கொடிமரத்துடன் சேர்த்து 64 முறை வலம் பலாச்சொலையும் தேனையும் இறைவனுக்கு படைத்து தானம் கொடுத்தால் 64 விதமான செல்வங்களும் கிடைக்கும். 64 வித கலைகளிலும் தேர்ச்சி பெறுவார்கள். இதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. தொடர்ந்து இந்த திருமங்கலம் சாமவேதீஸ்வரருடைய மகிமையை பார்த்தால் சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணற்ற பல தெய்வீக இறை ரகசியங்கள் சித்தர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே வரும் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்தை மாற்றி நல்விதமாக அமைத்து தருவார். இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் 1992 இந்த சாமவேதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நமக்கு மிக மிக விளக்கமாக கொடுத்துள்ளதை ஒரு 4 பாகமாக பார்ப்போம். வாருங்கள், சாமவேதீஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் தரிசனம் செய்து அமர்ந்து சந்தோஷமாக குடும்பத்துடன் பல பேர் ஒன்றாக சேர்ந்து சத்சங்கமாக செய்யும்போது அங்கே பல சித்தர்களும் மகான்களும் சேர்ந்து வருவார்கள். அதில் ஒன்றும் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். நீர்மோடு பானகம் இவைகளை இந்த கோடகாலத்தில் எந்த அளவுக்கு இங்கே வைத்து அந்த இறை சன்னதியிலே நீங்கள் தானம் கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை மனசு குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்குமே. இப்படி மகாலட்சுமியே வணங்கி வந்த இடம் முதலிலே பூலோகத்தில் தோன்றிய தலவிருட்சமாக தோன்றிய பலாமரம், எப்பேற்பட்ட ஆயுள் கண்டத்தை தீர்க்கின்ற இந்த பலாமரம் சொல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அற்புதமான தட்சிணாமூர்த்தி குரு பகவான். இப்படி இருக்கின்றவருக்கு குரு பெயர்ச்சி இங்கே சிறப்பாக யாகங்கள் நடக்க இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுதே நீங்கள் தயாராகுங்கள். வெளிநாடுகளில் உள்ளவர்கள் அந்த ஆலய அர்ச்சகரை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். மிக உன்னதமான எளிமையான சகல வசதிகளும் கூடாத திருமணம் கைகூடும். நல்ல விதமாக தட்டி போகின்றது, ஜாதகம் அமையவில்லை. மேலும் இதை பற்றி எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்கின்றீர்கள்.
நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாடி ஜோதிடர், ஜோதிட வல்லுநர்கள், ஜாதகத்தை பற்றி ஆராய்ந்து சொல்பவர்கள், பிரசன்னம் ஆரூடம் சொல்கின்றவர்களெல்லாம் இந்த சாமவேதீஸ்வரர் கோயிலுக்கு நீங்களும் உங்களது சிஷ்ய கோடிகளை அழைத்து வர வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.